கனிமிக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காசியாக இருந்த மௌலானா சலாஹுதீன் அய்யூபி அல் அஸ்ஹரி அவர்கள் நேற்றைய தினம் இரவு தாருல் பனாவை விட்டும் தாருல் பகாவை சென்றடைந்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இஸ்லாமிய சமூகத்தினர்கள் அனைவரும் அவரை பற்றி தெரிந்து வைத்திருப்பதும் தற்பொழுது மரணத்தினுடைய செய்தியை கேட்டு அவருக்காக துவா செய்வதற்கும் அதிகமாக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பெரும்பாலும் ரமதானுடைய காலத்தில் பிறை பார்க்கப்பட்ட அறிவிப்பை வெளியிடக்கூடியவராகவும், அதே நேரத்தில் ரமதானுடைய நோன்பு முடிந்துவிட்டது என்று சொன்னால் ரமதானுடைய பிறை முடிந்துவிட்டது, நாளை பெருநாள் என்கிற அறிவிப்பை வெளியிடக்கூடியவராகவும் தான் நாம் அனைவரும் காசியை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு பெரும் கல்வி பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரராக மௌலானா சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் காசி என்கிற அந்த அந்தஸ்திற்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் இருக்கிறது, ஒரு பெரும் சக்தி வாய்ந்த ஒரு பொறுப்பாக அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் இந்த சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் என்று பார்க்கிற பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாத்தில் காசி என்கிற ஒரு நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் கிபி 1880 காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசாங்கங்கள் இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது காசி என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை இங்கே சென்னையில் கொண்டு வருகிறார்கள். முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தங்களுக்குள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி 1880 கொண்டு வந்த காசி ஆக்டின் அடிப்படையில் முதல் காசியாக சென்னை மாகாணத்திலே உபைதுல்லா நக்ஷபந்தி என்கிறவர் முதல் காசியாக நியமிக்கப்படுகிறார். அவருடைய பேரர் தான் இப்பொழுது மரணித்திருக்கக்கூடிய சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். சலாஹுதீன் அய்யூபியினுடைய பாட்டனாரின் தந்தை தான் தமிழகத்தின் சென்னையினுடைய முதல் காசியாக இருந்தார்கள். அதே போல அவர் ஒரு பெரும் கல்வி பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். தமிழகத்தில் பிறந்திருந்தாலும் படித்திருந்தாலும் எகிப்தினுடைய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வு படிப்புகளை முடித்துவிட்டு தமிழகத்தின் தலைமை காசியாக நீண்ட காலம் அழகான பொறுப்பை வகித்திருக்கிறார்கள். இந்த சமுதாயம் எப்பொழுது அவருடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளும் என்று சொன்னால், அவருக்கு பின்னால் வரக்கூடிய காசிகள், இப்பொழுது அவர் வஃபாத்தாகிவிட்டார், அவருக்கு பின்னால் ஒருவர் காசியாக வந்து அவர் திறம்பட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் அவர்கள் எந்த அளவிற்கு அழுத்தமான ஒரு வேலையில் இருந்தார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். கடுமையான நெருக்கடிக்கும் கடுமையான ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பாத்திரப்பட்ட ஒரு பொறுப்பு தான் காசி என்கிற பொறுப்பு. அதை நாம் மிக லேசாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு சின்ன கிராமத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். பெரும்பாலும் அந்த ஊரில் ஒரு 10 குடும்பம் இருக்கும், 15 குடும்பங்கள் இருக்கும். தொழுகைக்கு கூட சமயங்களில் இமாம் மட்டுமே தனியாக தொழுகக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசலோடு தொடர்பில்லாத சின்ன கிராமங்களில் பணி செய்யக்கூடிய ஆலிம்கள் சந்திக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் சாதாரணமானவை கிடையாது. ஒரு பெரும் நெருக்கடியோடு தான் சின்ன கிராமங்களில் கூட ஆலிம்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எடுப்புக்கெல்லாம் குறை சொல்லக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில் நிறைய ஆலிம்கள் பணி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் எவ்வளவு அழுத்தங்களை எதிர்கொண்டிருப்பார் என்பதை நாம் யோசிக்கும். ஒரு சின்ன கிராமத்தில் அஜர்த்தா இருந்து காலம் செலுத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் எத்தனை இயக்கங்கள், எத்தனை கொள்கைகள், எத்தனை கோட்பாடுகள், அரசியல் ரீதியான நெருக்கடிகள், இவற்றையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தை அமைதியாக கொண்டு சென்றதில் அந்த சலாஹுதீன் அய்யூபி அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. நாம் அவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய கபரின் வாழ்க்கையை, மறுமையின் வாழ்க்கையை லேசான முறையில் அமைத்து தந்திருவானாக. அதே நேரத்தில் காசிக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கிற பொழுது, மார்க்கம் அவருடைய கையில் திருமணத்தினுடைய மிக முக்கியமான சட்டத்தை கொடுத்திருக்கிறது. திருமணத்தை பொறுத்தவரை கணவன் தலாக்கு கொடுக்கிறார், மனைவி கணவனுக்கு மத்தியில் உள்ள திருமண விவாகம் முடிவுக்கு வருகிறது. ஒருவேளை கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒரு ஆண் நான் தலாக்கு கொடுக்க மாட்டேன் என்கிற பெயரில் அந்த பெண்ணை பிடித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னார். அதாவது கணவன் மனைவியை துன்புறுத்துகிறார், அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறார், ஆனால் தலாக்கு கொடுன்னு சொன்னால் தலாக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். கடுமையான நெருக்கடியில் இருக்கிற பொழுது இந்த சிக்கலை எப்படி முடிவுக்கு கொண்டு
வருவது என்று கேட்கிற பொழுது இறுதி முடிவை இஸ்லாம் காசியின் கையில் கொடுத்திருக்கிறது. ஒரு காசி முறையாக அந்த கணவனை அழைத்து பேசுவார். அந்த கணவன் அதற்கு ஒத்துவரவில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து அவருக்காக வேண்டியுள்ள அறிவிப்புகளை கொடுத்து கடைசியில காசி கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். காசி ஃபர்க்குன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திருமண உறவை முறிக்கக்கூடிய ஒரு சக்தியை இஸ்லாம் காசியின் கையில் கொடுத்திருக்கிறது. இஸ்லாத்தின் முதல் காசியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். காசின்னு சொன்னா அது ஒரு அரபியினுடைய வாசகம் நீதிபதி என்று பொருள். இஸ்லாத்தில் ஆலிம்கள் என்று ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள், முஃப்தி என்று ஒரு சில பிரிவினர்கள் இருக்கிறார்கள், காசி என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆலிம்கள் சட்டங்களை அறிந்து மார்க்கத்தை மக்களுக்கு சாதாரணமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள், கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் என்று பொருள். முஃப்தி என்று சொன்னால் மார்க்க சட்டத்திட்டங்களை விளங்கி அதில் இருக்கக்கூடியவற்றை ஆய்வு செய்து மக்களுக்கு சட்டங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அதாவது புதிதாக ஏதாவது சிக்கல் ஏற்படுகிற பொழுது அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை முஃப்திகள் பெற்றிருக்கிறார்கள். ஃபத்வா என்று சொல்லப்படும் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக முஃப்திகள் இருக்கிறார். அந்த முஃப்திகளுடைய மார்க்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் காசி என்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் காலியாக முதல் நீதிபதியாக மக்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள், அதற்கு பின்னால் இஸ்லாமிய சமூகத்தில் அப்பாசிய ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி காலத்தில்தான் தலைமை காசி என்கிற ஒரு பொறுப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வைதா ஹகம்த பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் நேர்மையாக நீதத்தோடு தீர்ப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் என்பது வெறுமனே முஸ்லிம்களுக்கானது மட்டுமல்ல, இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழுகிற பொழுது அவர்களுக்கும் நீதத்தோடு தீர்ப்பு செய்யக்கூடிய பொறுப்பை காசிகள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கான முக்கியத்துவம் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருப்பதன் காரணமாக இது மாதிரியான சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக, மக்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக வாழ்நாளை அர்ப்பணம் செய்து வஃபாத்தாக இருக்கக்கூடிய மௌலானா சலாஹுத்தீன் அய்யூபி அல் அஸ்ஹரி அவர்களுக்காக வேண்டி நாமும் நம்முடைய துஆக்களில் ஒரு பங்கை அவருக்கு கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்னாரின் மறுமையின் கபரினுடைய வாழ்க்கையை லேசாக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அடையக்கூடிய நசீபை அவர்களுக்கும் நமக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.